இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேசிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். சேலம் மாவட்டம் தலைவாச கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது, இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க. 1000 கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி. அந்த ரிப்பனை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கிடையாது. 1050 ஏக்கர்ல கட்டியிருக்கிறோம். அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு. 1 லட்சம் செங்கலை தூக்கிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த கால்நடை பூங்காவை திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். உண்மையிலே மனம் வேதனைப்படுறேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கு கால்நடைகளை இன்றைக்கு அதை உற்பத்தி கொடுத்தா அந்த கால்நடை மூலமாக விவசாயிகள் பயன்பெறுவாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும்போது